டுடே $100 நான் வந்து 10K வரைக்கும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கான டே 2. ஸோ 10% வச்சு நம்ம வந்து எவ்ரிடே கெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான பர்சன்டேஜ் வைஸில் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி எடுத்துடலாம். நியர்லி நம்ம வந்து $10 to $12 வரைக்கும் நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இன்றைக்கான செஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ட்ரேடிங்க்கு நான் $5 தான் வந்து ட்ரேட் என்ட்ரிக்காக எடுத்திருக்கேன். ஓகே, எஸ்டர்டே நம்ம என்ன பேரில் பார்த்தோமோ அதே பேரில் தான் இருக்குது. நான் இப்போ தான் சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் வேறு சார்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நல்லபடியான பர்சன்டேஜில் இருக்கிற மாதிரி. எப்பவும் போல் தான் சார்ட் ஓப்பன் பண்ணதுமே 1 மினிட்ல நம்ம பெரிய அளவில் எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் மார்க்கெட்டை நம்ம லாங் டேர்முக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம். லாங் டேர்ம்னு சொல்லும்போது கரண்ட் டைம் அண்ட் ட்ரெண்ட் வைஸ், தென் ப்ரீவியஸ் கரண்ட் டைமுக்கான ரீசன் ப்ரீவியஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் வந்து பை சைடுக்கு போயிருக்காங்க, பையிலேருந்து ரிஜெக்ட் ஆகி செல் சைடுக்கு வந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி நியர்லி ஒரு 9 மினிட்ஸ் ஆகுது, 51 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ கேண்டில் ஓப்பன் ஆனதும் பை சைடுக்கு தான் ப்ரெஷரில் இருக்குது. லோவரில் செல்லர் அந்தளவுக்கு ஆக்டிவ் ஆகலை. ப்ரீவியஸ் கேண்டிலில் செல்லர் வந்திருக்காங்க, ரிஜெக்ட் ஆகி பையரில் எண்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் செல்லரில் க்ளோஸ் வைக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதுமே பையருடைய ப்ரெஷரில் இருக்குது. ஓகேங்களா, ட்ரெண்ட் வைஸ் ஓவரால் டவுன் சைட் கன்ஃபர்மேஷனில் இருக்குது. இன்னுமே நான் டீப்பாக பார்க்கணுன்னா 4 ஹவர்ஸ்க்கு போய்க்கிறேன். சேம் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ்னு சொல்லும்போது கொஞ்சம் லாங் டேர்மில் போகிற மாதிரி தான் இருக்குது. இதோ இந்த லெவலில் இருக்குது நமக்கு. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது இந்த லெவலில் நமக்கு சேம் செல்லர் வந்திருக்காங்க, ப்ரைஸ் லோவர் போயிருக்கு. லோவரில் இருந்து தான் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி பையர் புஷ் பண்ணி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். கரண்ட் டைம்லேயும் மார்க்கெட் அந்த லெவலில் ரீச் பண்ணி அங்கேருந்து தான் பையாக இருக்குது இன் 4 ஹவரில். 1 ஹவர்லேயும் நம்ம இதே விஷயத்த டீட்டெயில்டாக பார்த்துடலாம். கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ரொம்ப லாங் டைமில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 4 ஹவரில். ஸோ இப்போ வந்து நம்ம 1 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லும்போது மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரீவியஸ் ரொம்ப தூரமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே தான், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக என்ட்ரியான ஒரு ஜோன் தான் நமக்கு மார்க்கெட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் 4 ஹவரை பார்த்து. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் பெரிய அளவில் வால்யூம் இல்லை, இப்போ தான் கரண்ட் டைமில் நல்ல வால்யூம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நல்ல ஒரு டவுன் ட்ராப் தான். ஸோ யூஎஸ்டி எம்எக்ஸ்என் பேர் மார்க்கெட்டில் வந்து இப்போ நான் 5 மினிட்டில் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 1 ஹவருக்கான ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நாம் வந்து பை சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம ட்ரேட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். பட் இங்கே நம்ம பார்க்குறோன்னு சொல்லும்போது 5 மினிட்டில் செல் சைடுக்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆனாலுமே பெரிய அளவில் வால்யூம் இல்லை. ஐ மீன் கேண்டில் ஸ்டிக்கோட க்ரோத் இல்லை. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ப்ரெஷர் வந்து இங்கே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேண்டில்ஸ் செல்லர் வந்து கொஞ்சம் கேண்டில் ஸ்டிக்கோட க்ரோத் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ப்ரைஸ் டிக்ரீஸ் ப்ரெஷர் கொஞ்சம் நல்லா இருக்குது. தென் பையர் செல்லர் அகெயின் இப்போ ஃபைட் பண்ணி பையர் வந்து மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பெரிய அளவில் மார்க்கெட்டுடைய வேல்யூ வந்து இன்வால்வ் ஆகலை. இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூவும் சரி, டிக்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூவும் சரி இன்வால்வ் ஆகலை. ஏன்னா இப்போ கரண்ட் டைம் கேண்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரன் ஆகிடுச்சு. அப்படி ரன் ஆகி முடித்தாலுமே அது வந்து இன்னும் நியர்லி டோஜிக்கான ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ நான் இந்த சார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். NZCAD பார்க்கலாம். எப்போவுமே நல்ல வால்யூம் ரைஸ் ஆகக்கூடிய சார்ட்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கேண்டில் ஸ்டிக்கும் நல்ல க்ரோத்தில் இருக்கணும். ஓகே, இப்போது இங்கேயுமே சேம் 1 ஹவர் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்டில் தான் இருக்குது. பெரிய அளவில் ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் வைஸில் மூவ் ஆகலை. தென் கரண்ட் டைம் செல்லர் ப்ரெஷரில் இருக்குது. நமக்கு பார்க்கும்போதே தெரியுது செல்லருக்கான ப்ரெஷர் மார்க்கெட் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்ட்டு. ஸோ ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். இது சிம்பிளான ட்ரேடாக எனக்கு முடிய போகுது, பார்க்கலாம். ஓகே, டன். சரி, இப்போ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியுது கன்சாலிடேட் ப்ரெஷர் இந்த லெவல்லேருந்து எடுத்திருக்காங்க. இங்கேருந்து செல்லர் ட்ராப் ஆகி தான் வால்யூமை டெவலப் பண்ணிருக்கு. நியர்லி என்னுடைய ஹரிசாண்டல்லேருந்து 1 2 3 4 கேண்டில் ஸ்டிக் வந்து செல்லர் சைடுக்கு க்ரோத் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய செல்லருக்கான ப்ரெஷர் தான் இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு டபுள் டாப் அளவில் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வைஸில் 2 டாப் லெவலில் கொடுத்துருக்காங்க. தென் அதே லெவலில் ப்ரைஸ் ரீச் பண்ணி நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ப்ளஸ் இப்போதைக்கு ரிவர்சல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது நியர்லி ஒரு 14 மினிட்ஸ் கிட்ட. ஓகேங்களா, 14 மினிட்ஸ் கூட ஆகலை, ஒரு 10 நிமிஷமானு வச்சுக்கலாம். சரி, இப்போது நான் மார்க்கெட்டை 5 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன்.
எஸ், நமக்கு நல்ல ஒரு செல்லருடைய ட்ராப் இருக்குது. இப்போது பையர் என்ட்ரி ஆகிறதா இருந்தால் அதுக்கான ஜோன் இது தான். பையருக்கான ப்ரெஷர் இங்கேருந்து என்ட்ரி ஆகுது. இது வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷருக்கான கான்செப்ட் வைஸில் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ வால்யூம் ப்ரைஸ் ப்ரெஷர் வைஸில் காமன் லெவல் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் எனக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த லெவலில் எனக்கு ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ 1 மினிட்ல போயிட்டு என்னோடய 30 செகண்ட் டைம் ஃப்ரேமில் பை ஆர்டரை நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். எதனால் நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் நேற்று வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், ஈவன் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது ஒரு பர்டிகுலர் கேண்டில் ஸ்டிக்லன்னு சொல்லும்போது அந்த ப்ரைஸுக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இருந்தால் மார்க்கெட்டில் அந்த ஒரு மூவ் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. இப்போ ரன் ஆகக்கூடிய கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் அதில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ரிவர்சல் ப்ரெஷர் தான் நமக்கு தேவை. ஐ மீன் ஒரு வேல்யூ வேணும்னா இந்த மாதிரியான ஜோனில் நம்மளால் ட்ரேட் என்ட்ரி எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ட்ரேட் தான் நான் எடுத்திருக்கேன். மார்க்கெட் இங்கே டவுன் ட்ரெண்ட் இல்லை. ஸோ ரிஜெக்ஷனை கொடுத்துட்டு ஈஸியாக மார்க்கெட்டால் செல் சைட் பிரேக் அவுட் பண்ண முடியாது. ஸோ ரிஜெக்ஷன் இருக்குங்கிற பட்சத்தில் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வேல்யூ, அதாவது செல்லர் ரிஜெக்ட் பண்ணி பையர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுறாங்கன்னா அந்த பையர் ஒரு ரிவர்சல் பேட்டர்னை ஷோ பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து காமனான பாத் ப்ரைஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்லப்படுற கன்சாலிடேட்டில் இருக்குது, ப்ரைஸ் கரப்ஷன் ஏரியாஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ அடுத்து எனக்கு செல்லர்ஸ் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகணும்னா அதுக்கான காமன் லெவல் இங்கே நான் வைக்கிறேன். இந்த லெவல் நான் இப்போ ஒரு செல் ட்ரேட் என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த லெவல் வந்து நமக்கு செல்லருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ 2 விதமாக ட்ரேட் ரன் ஆகலாம். ஒன்று லோவர்லேருந்து பையருக்கான ப்ரெஷரை மார்க்கெட் ஸ்ட்ராங்காக எடுத்துருந்துச்சுன்னா இப்போ நம்ம ட்ரேட் ஹரிசாண்டல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடலாம். ஓகேங்களா? இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ எனக்கு லோவரில் இப்போ நம்ம கீழே ஒரு ஹரிசாண்டல் வச்சுருக்கேன்ல, ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ, அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை. அங்கேருந்து செல்லருக்கான ப்ரெஷரை ஸ்ட்ராங்காக எடுத்தாங்கன்னா இப்போ கீழே ரிஜெக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல, இப்போ ரீச் பண்ணிட்டு இருக்காங்க, நான் டாட்டாக வச்சுருக்கேன் க்ரீன் கலர் ஹரிசாண்டல் லைன், அந்த லெவலில் பிரேக் அவுட் எடுக்கணும். அப்போது மேலே பிரேக் அவுட் எடுத்துருச்சுன்னா நான் பை சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம், லோவரை பிரேக் அவுட் எடுத்துச்சுன்னா செல் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் இப்போ நமக்கு ஹையர் ஹரிசாண்டலில் பிரேக் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது பை சைடும், லோவர் ஹரிசாண்டலில் பிரேக் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது செல் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஈவன் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தாட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கன்சால்டேட்டில் இருக்குங்கிறதுனால இதை நம்ம ஹோப் எடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு கூட நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா ட்ரெண்ட் பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகலை. என்னுடைய அனலைஸ் படி மார்க்கெட் இப்போ செல் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி செல்லருக்கு போச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் வேல்யூ இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுத்த ஏரியாவில் பாருங்கள், ரிஜெக்ஷன் இருக்குது, ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆன வேல்யூவால் அடுத்து கண்டினியூ பண்ண முடியல, அந்த ஹரிசாண்டலை தாண்டி மேலே போக முடியல, பிரேக் அவுட் எடுத்து கண்டினியூ பண்ண முடியல. அப்போது அங்கே செல்லருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங் ஆகணும். ஆனால் தான் அடுத்த கேண்டில் செல்லருக்கு வருது. அப்போ செல்லருக்கு வந்துடுச்சு, ஓகே, அந்த கேண்டில் ரிஜெக்ஷன் இருக்குது, ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்ஸ் ஆகணும்னு நம்ம ட்ரேட் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரிவர்சலுக்கான ட்ரேட் என்ட்ரி எடுத்தோம், அது வேல்யூபிளாக நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அட் த சேம் டைம் அது கண்டினியூ பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ரிஜெக்ஷனில் நம்ம ரிவர்சலுக்காக ட்ரேட் பண்ண போகிறதுல வேல்யூ வீக்காக இருக்கும், ஹையர்லேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னுடைய டாட்டா க்ரீன் கலரில் ஹரிசாண்டல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நான் செல் சைடுக்கு ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் ப்ளஸ் ப்ரீவியஸில் நம்ம ட்ரேட் பண்ண ஏரியாலேயே நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நான் வந்து 2 ட்ரேட் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கான பர்சன்டேஜ் நமக்கு இது ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா இதில் ஓடி முடிஞ்சிடும். பார்க்கலாம் மார்க்கெட்டுடைய மூவ் நமக்கு எந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. நம்ம பர்சன்டேஜுக்கு அதிகமாக தான் நம்ம இந்த லெவலில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஈவன் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனுங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரேட் என்ட்ரி பண்ணேன், இல்லைனா இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டிசிப்ளினாக பண்ணுறது இன்னுமே பெட்டர். ஏன்னா இப்போ இது லூஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது $10 வந்து அப்படியே போயிடும். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நல்ல ஸ்ட்ரக்சர் வைஸில் நல்ல ட்ரேட் மூவ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நியர்லி ஒரு 4 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். 4 ட்ரேட்ஸுமே நல்ல பாசிட்டிவில் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரேட் வந்து நல்லாயிருக்கும்.